வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 100% இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ரைட் குவாலிட்டி, இன்ஜின், சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, ஃபீச்சர்ஸ், அது எல்லாமே இந்த ஸ்கார்பியோ என்ல சூப்பராக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ்பஸ். இன்னைக்கு நம்ம ஸ்கார்பியோ என் Z8L தான் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளோட ஃபீல், டிரைவ் குவாலிட்டி எப்படி இருக்குது அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரில் என்னென்ன கம்ஃபர்ட் இருக்குன்னு நான் வந்து காமிச்சேன். டிரைவர் சீட் கம்ஃபர்ட், நம்மளுக்கு இங்கே ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ள ஏரியா வந்து உட்காந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் நான் வந்து சொல்கிறேன். லம்பர் சப்போர்ட் அட்ஜஸ்ட் இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்லி ப்ரீமியம் கார்ஸில் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சீட்டில் வந்து பார்க்க முடியும். இங்கே உங்களோட அந்த லம்பர் சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறது வந்து பார்க்க முடியுது. ஒரு வெரி வெல் ஃபியூச்சர் ஃபார் லாங் டிரைவ் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள ஏறி உட்காந்து டிரைவ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு உள்ளே நான் வந்து ஏறி உட்காந்துட்டேன். சீட்டை வந்து என்னோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து வச்சுக்கிறேன். டோர் வெயிட்டெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அப்ரைட் பொசிஷன் என்னோட டிரைவிங் ஸ்டைல் வந்து இருக்குது. என்னோட பேனட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக எனக்கு வந்து தெரியுது. இங்கே என்னென்ன கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஒரு ஃபுல் ஸ்வைப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்ஜின் சவுண்ட் மட்டும் தான் ஃபீல் ஆகுது, பட் அந்த வைப்ரேஷனோ அந்த ரம்பிள்னஸோ அது எதுவுமே உள்ள வந்து ஃபீல் ஆகல. நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் நமக்கு கிடைக்குது. 188 PS ஆஃப் பவர், கிட்டத்தட்ட 420 Nm ஆஃப் டார்க் நம்மளுக்கு கிடைக்கும். வெல் டார்க்கியான இன்ஜின் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 180 to 200 வரைக்கும் டாப் ஸ்பீட் இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். ஸ்டேரிங் ஃபீல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வெஹிக்கிளுக்கு இருக்க ஸ்டேரிங் மாதிரியே வந்து இல்லை. நல்ல ஒரு லைட்டர் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக அந்த வெஹிக்கிள் டிரைவ் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டர் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இல்லையா நம்ம நேவிகேஷன் அதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம். டெஃப் லெவல் நம்மளுக்கு இப்போ வந்து காட்டுது. ஜஸ்ட் இந்த நேவிகேஷன் ஸ்க்ரீனுக்குள்ளே போய் என்டர் பண்ணோன்னா என்டர் மேப்ஸ்மே நம்மளுக்கு இதில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த ஃபோனில் பார்க்குற மாதிரி என்டர் மேப்ஸ்மே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். லோடாக ஜஸ்ட் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கலாம். கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். டோல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ், வயர்லெஸ் சார்ஜஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட்ல ஸ்பேஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. சாஃப்ட்வேர் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் தான் வெல் அக்கமடேட்டிவான நல்ல குஷனியான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு விசிபிலிட்டியும் சூப்பராக இருக்குது. இந்த இவ்வளோ மேசிவான ஓஆர்விஎம்ஸ்ல எனக்கு நல்ல விசிபிலிட்டி என்டர் வெஹிக்கிளுமே வந்து தெரியுது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வெஹிக்கிளுமே வந்து தெரியுது. இவ்வளோ பெரிய வெஹிக்கிளை டிரைவ் பண்ண ஈஸியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மஹிந்திரா கொடுத்துருக்காங்க. பழைய ஸ்கார்பியோ நீங்க மைண்ட்ல வச்சு இந்த புது ஸ்கார்பியோல ஏறி உட்காந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிடுறோம். அவ்வளோ ஃபீச்சர்ஸ், அவ்வளோ ரிஃபைன்மெண்ட் இது வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் ஓட்டும் போது கம்ப்ளீட்டா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வெஹிக்கிள் வந்து டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் என்கிட்ட வந்துருக்கு. 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின், டாப் வேரியன்ட். ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி Z8L தான் நம்ம கிட்ட வந்துருக்கு. வெஹிக்கிளை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல் ஸ்வைப் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சீட் பெல்ட்ஸ் வந்து மாட்டிக்கும் சேஃப்டி ரீசனுக்காக. அதுக்கான வார்னிங்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து காமிச்சிரும். இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் லைட்டாக அந்த டீசலோட நேச்சர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வெஹிக்கிள் நின்றுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஃபீலுமே உள்ள தெரியாது. ஸ்டேரிங்கில் வைப்ரேஷனோ, கியரில் வைப்ரேஷனோ எதுவுமே வந்து ஃபீல் ஆகாது. நல்ல ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு 3 டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிப், ஜாப் அண்ட் ஜூம் டிரைவ் மோட்ஸ். கிளஸ்டர் சென்சிட்டிவாக இருக்கும். நீங்கள் இப்போ ஜிப் மோட் வந்து போட்டிங்கன்னா கிளஸ்டரில் அந்த தீமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே ஹில் டிசன் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், ஆன் அண்ட் ஆஃப் பட்டன், கீழே LED பேக் லைட்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு வெஹிக்கிள் வந்து மூவ் பண்ணிடுவோம். மேனுவல் டைப் ஹேண்ட் பிரேக் நமக்கு வந்து கிடைக்குது. Karna took this opportunity and jumped off his chariot. பண்ணிக்கிறேன். ஸ்டேரிங் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த லோ ஸ்பீட் மேனுவபிலிட்டிக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஈஸியாக நான் இவ்வளோ பெரிய வெஹிக்கிளில் இந்த அளவுக்கு லைட்டான ஸ்டேரிங் வீல் நான் வந்து பார்த்ததே இல்லை. நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான ஸ்டேரிங் வீல். இனிஷியல் டார்க் இருக்கிறதுனால வெஹிக்கிள் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 420 Nm டார்க் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து கிடைக்குது. அப்படியே அந்த இன்ஜினெல்லாம் அவ்வளோ ரிஃபைன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய ஸ்கார்பியோவை மனசில் வச்சு இந்த வெஹிக்கிள் ஓட்டினீங்கன்னா பழைய ஸ்கார்பியோ அப்படியே மறந்துடுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க இந்த புது ஸ்கார்பியோவில் எல்லாத்தையுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த மெனுவில் நேவிகேஷன் நான் எடுத்துகிட்டு டிரைவ் இன்ஃபோ வந்து செட் பண்ணிக்கிறேன் கிளஸ்டரில். இல்லை வெஹிக்கிள் அப்படியே தேர்ட் கீரில் ஈஸியாக புல் பண்ணிட்டு போகுது. இவ்வளோ வெயிட்டான வெஹிக்கிள் வந்து ஈஸியாக புல் பண்ணிட்டு போகுதுன்னா இன்ஜின் அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருந்தால் தான் முடியும். பிரேக்கெல்லாம் நல்ல பஞ்சியாக ஷார்ப்பராக இருக்குது. என்டையர் திங்குமே எனக்கு வந்து விசிபிள் ஆகுது. பெரிய வண்டி ஓட்டுறங்கிற ஃபீலே எனக்கு வந்து இல்லை. சைடில் இருக்க அந்த மிரர் ஆகட்டும், ஃப்ரண்ட்டில் அந்த பானட் விசிபிலிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து எனக்கு கிளியராக இருக்குது. ஜஸ்ட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம ஹைவேஸில் வந்து ஏறிடுவோம். நல்லா ரெஸ்பான்சிவாக நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா நல்ல ரெஸ்பான்சிவாக ஸ்பீட் பிக்கப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த வெஹிக்கிளில் இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஆன் ஃப்ரேம் ஷாஷில் தான் இன்னும் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ரேம் பாடி இது ரெண்டுத்தோட வெயிட்டும் கிட்டத்தட்ட 10% என்னமோ வந்து குறைச்சிருக்காங்க. என்டையர் திங்குமே வந்து ஸ்டிஃபராக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரைட் குவாலிட்டி ஆகட்டும், ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி ஆகட்டும் எல்லாமே சூப்பராக வந்துருக்கும்.
சஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போனால் ரொம்ப சாஃப்டர் சைட்லையும் இல்லாமல் ரொம்ப ஸ்டிஃபர் சைட்லையும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான சஸ்பென்ஷன் தான் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். சஸ்பென்ஷனில் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கிடைக்குது, ரியரில் வந்து ஃபைலிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேம்பிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். FDD ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் சஸ்பென்ஷன் வந்து இந்த வெஹிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த டேம்பிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இதனால உங்களுக்கு ரைட் குவாலிட்டி பாருங்க. நான் இப்போ இந்த கட்டெல்லாம் எடுத்தேன்னா எனக்கு அந்த பாடி ரோல் சுத்தமாக உள்ள வந்து தெரியாது. இருந்தாலும் இவ்வளோ பெரிய வண்டியில் தெரியிற பாடி ரோல் எதுவுமே வந்து தெரியாது. ஈஸியாக நீங்கள் வந்து ஓட்டிட்டு வந்து போயிட்டு இருக்கலாம். 80 கிலோமீட்டர் நான் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக வந்துருக்கு பாருங்கள். ஒரு பெரிய வெஹிக்கிளில் ஓட்டுறோங்கிற ஃபீலே இல்லை. அந்த டீசல் இன்ஜின் கூட அந்த நேச்சர் தான் இருக்க வழியே அந்த வைப்ரேஷன் அந்த ரம்பிள்னஸ் அது எதுவுமே வந்து இதில் வந்து ஃபீல் ஆகலை. ஜஸ்ட் ஒரு நல்ல வெயிட் அடிஷனும் இருக்குது ஸ்டேரிங்கில். நீங்கள் ஸ்பீட் பிக்கப் பண்ண வெயிட் அடிஷன் இருக்குது. பிரேக் நல்லா பஞ்சாக இருக்குது. லைட்டாக டச் பண்ணாவே ஈஸியாக அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிளோட ஆக்ஷன்ஸும் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. பழைய ஸ்கார்பியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அடிக்கும் போதெல்லாம் கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ அந்த வெஹிக்கிளோட ஆக்ஷன்ஸும் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா சஸ்பென்ஷன் லைட்டாக ஸ்டிஃபாக மாற்றிருக்கனால அந்த ஆக்ஷன் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 4 வீல்லையுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் செட்டப் நமக்கு வந்து கிடச்சிரும். ஃப்ரண்ட் டிஸ்க்கு நல்ல ஒரு மேஜிவான டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூவில் நான் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 5th கியர்லேயே நீங்கள் புல் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு இருக்கலாம். வெஹிக்கிள் வந்து ஒரு 90-100 ஸ்பீட் ஏறிட்டு அது ஆட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ 100ல் 2000 RPM தான் எனக்கு வந்து வெஹிக்கிள் இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தான டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு வந்து கிடைக்குது. ஸ்டேரிங் ஃபீட்பேக்கெல்லாம் பக்காவாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் நினச்சி கூட பார்க்கல ஸ்கார்பியோ வந்து இந்தளவுக்கு டிரைவ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு தருட்டு. என்கிட்ட நல்லா இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை கொண்டு வரணுன்றதுக்காக. அப்படியே ஒரு பாஸ் டைப் ஃபீல் எனக்கு வந்து கிடைக்குது. ஒரு ஹைட்டான பொசிஷனில் நான் உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஹைட்டான பொசிஷனில் இருக்கிற வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தாவே ஒரு அன்கான்ஃபிடென்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். அந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷனால் பாடி ஆன் ஃப்ரேம் அந்த பில்ட்னால உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே வந்து இருக்காது. பட் இந்த வெஹிக்கிள் அந்த மாதிரி இல்லை, செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் பாருங்கள் 6th கியரில் இருக்குது. எனக்கு வேணும்னா ஜஸ்ட் நான் ஆக்சிலேட்டரை கால வைக்கிறேன், புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த டார்க். அதுக்கப்புறம் அந்த டார்க் டெலிவரி பவர் டெலிவரி எல்லாம் தேவையான நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த புல் வந்து இருக்குது. மகேந்திரா நல்லா நீட்டான இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வெஹிக்கிளில். ஸ்டேரிங்கெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிவ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ண அந்த ஆட்டு வந்து போயிடும். ஏசியோட எஃபெக்ட்டு அந்த ஏசியெல்லாம் நோ டைமில் கூலாது அப்படின்னு சொல்லலாம். டோல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏற்கனவே நான் சொல்லி அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் மொபைல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பிரேக்கெல்லாம் செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஒரு ஹைலைட்டே பழைய ஸ்கார்பியோட இந்த ஸ்கார்பியோவில் எல்லாமே வந்து மாற்றிருக்காங்க. பட் பிரேக்கு இன்னும் ரொம்ப பஞ்சியாக இருக்குது. அந்த ஆக்ஷனே வண்டியில் வந்து தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அந்த வண்டியோட அந்த பம்பினஸ் ஆகட்டும், உங்களுக்கு இந்த பாடி அண்ட் ஃப்ரேம் இருக்கிற இந்த மாதிரி ஹைட்டில் இருக்க வண்டியில் அந்த பம்பினஸ் வந்து தெரியும். அது கூட அந்த FDD வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங் வந்து அப்படியே வந்து கன்டினியூ பண்ணுது. முன்னாடி ஜீப் காம்பஸில் இந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க. ஹையர் அண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ மகேந்திரா அதை எவ்வளோ அஃபோர்டபுளாக ஸ்கார்பியோவில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அஃபோர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக போகுது வெஹிக்கிள். அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். பழைய ஸ்கார்பியோ நீங்கள் நினச்சி இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டினீங்கன்னா இது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ரதத்தில் போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் 120லலாம் எனக்கு போகிற மாதிரியே வந்து தெரியல. வண்டி அந்த பம்பே இல்லை. உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் ஹைவே எந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்கன்ட்டு. அந்த பம்பெல்லாம் ஈஸியாக எடுத்துக்குது உள்ள. பாருங்கள் இந்த இதுலலாம் தெரியவே இல்லை. இந்த பிரேக் பண்ணிப்போம். பிரேக் பழக உங்களுக்கு இன்னும் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிரும். நீங்கள் எந்த அளவுக்கு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணும் வந்து நீங்கள் பழகிடுவீங்க. சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த ஹை ஸ்பீட் டைனாமிக்ஸ் ஆகட்டும், ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், அது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஈஸியாக அந்த ஆக்டிவ் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஈஸியாக வெஹிக்கிள் உங்களுக்கு வந்து போயிடுது. ஸ்டேரிங் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குன்னு. அந்த சின்ன இதுலேயே வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் கட் ஆகிட்டு போகிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். என்டர் மிரர்ஸில் இருக்க விசிபிலிட்டி ஆகட்டும், வெஹிக்கிள் விசிபிலிட்டி ஆகட்டும், ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த IRVM குண்டான திங்கும் பின்னாடி இருக்க அந்த விண்டோ ஃபுல்லாக நமக்கு வந்து காட்டுது. ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடைக்குது. ஹைவேல திருப்பி இந்த ரோட்டில் வரும்போது நான் வந்து போடுறேன். ரிவர்ஸ் கேமரா. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா பார்க்கணுன்னா ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் கேமரா எனக்கு வந்து தெரியும். இதில் ஃப்ரண்ட் கேமரா கூட திங் வித் கைட்லைன்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. கீழே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த சிட்டி மேனுவரபிலிட்டி இந்த வண்டியில் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். மிரர் எப்படி தான் டிசைன் பண்ணாங்களோ எனக்கு வந்து தெரில. அந்த என்டையர் கடைசியில் இருக்க அந்த கர்வ் வரைக்கும் எனக்கு வந்து தெரியுது. அந்த லைட்டோட வெர்டிக்கல் லைட்டோட அந்த கர்வ் இருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஈஸியாக நான் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ ஸ்பீட்லேயே 4th கியர் வந்து போட்டேன். அழகாக அது வாட்டுக்கு 1000 RPMல வந்து போயிட்டுருக்கு.
கேமரா பாருங்கள், இந்த கேமராவும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த அப்ஸ்ட்ராக்கில் இந்த இதுக்கிட்டலாம் எங்கே கிட்ட இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிடும். கேமரா கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். 4th கியரில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சிட்டி டிரைவுக்கும் ஒரு ரொம்ப ஈஸியான வெஹிக்கிள் தான், உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸே கொடுக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் உள்ள அந்த அளவுக்கு வந்து ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனில் ஃபீல் ஆகும்ல, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே மிதக்குது. யூட்டர்ன் இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டியரிங் அழகாக ரீசென்ட் ஆகுது. ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் இவரை மட்டும் ஓவர்டேக் எடுத்துருவோம். இந்த 1000 RPM கிட்ட இருக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த டார்க் வந்து ஃபீல் ஆகுது. ஜஸ்ட் அந்த 1200 RPM தாண்டிடுச்சுன்னா டர்போ கிக்கின் ஆகும்போது வெஹிக்கிள் அப்படியே உங்களுக்கு இழுத்துட்டு போகுது. இந்த சின்ன மேட்லேயே நான் 4th கியரில் போட்டு இழுக்கிறேன், அது வாட்டுக்கு ஸ்பீடு ஏறுது. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் சுவிட்சோட யூசேஜ், அதோட ஆக்சுவேஷன்லாம் சூப்பராக இருக்குது. பழைய வண்டிகளில் வர மாதிரியே இல்லை. இது என்டையர் திங்குமே நீங்கள் இப்போ இந்த ஜெர்மன் கான்சரை யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இந்த ஸ்டாக் சுவிட்சில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்திங்கன்னா இதை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். ஸ்டேரிங் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஆல்டோ காரோட ஸ்டேரிங் மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ரெஸ்பான்சிவான ஸ்டேரிங்காக இருக்குது ஸ்லோ ஸ்பீடில். பட் ஹை ஸ்பீடில் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டேரிங் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்காது. அதெல்லாம் யோசிச்சு ஸ்பீட் ஏற உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து வெயிட் ஆகிட்டே இருக்கும். 2nd கியரில் எந்த RPM வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். 4500 RPM வரைக்கும் போகுது. மிட் ரேஞ்ச் வந்து நல்லா பஞ்சாக இருக்குது. டாப் ரேஞ்ச் போகும்போது உங்களுக்கு அந்த பவர் அண்ட் டார்க் வந்து கம்மியாகிட்டே வரும். நம்மளுக்கு நல்ல டிரைவபிலிட்டிக்கு தேவையே மிட் ரேஞ்ச் தான். டாப் ரேஞ்சில் எல்லா பவர் அண்ட் டார்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அழுத்தி ஓட்டணும். நார்மலாக டீசல் குடிக்க ஆரம்பிச்சிடும், மைலேஜ் உங்களுக்கு எதுவுமே வந்து வராது. அந்த 1000 RPM அபோவ்லேருந்து 4000 RPM வரைக்கும் புல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து போகும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பவர் ட்ராப் ஆகுதுன்னு தெரியும் பாருங்க. அப்படியே வந்து புல் பண்ணுது. 3500 RPM மேலே அது அப்படியே முடிஞ்சது. நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிடணும். இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிச்சு தான் இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் 80ல் இந்த பம்ப்ஸ் எல்லாம் அவ்வளோவா அந்த ஃபீலே ஆகலை, ஈஸியாக வந்து போய்ட்டுருங்க. பட் முன்னாடி இருக்க ஸ்கார்பியோ வந்து உங்களுக்கு பறக்கும். இந்த 60-80 போகும்போது இடத்துல பறந்துருக்கு. இப்போ க்ரூஸ் வந்து ஆன் பண்ணுறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்டாண்ட் பைன்னு வருது, ஜஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவ். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எதுவுமே இதில் வந்து கிடைக்கல. நான் XUV 700 முடிஞ்சால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வந்து போடுறேன். அதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஏடாஸ் அது எல்லாமே வந்து கிடச்சிரும். அதை பற்றி நான் வந்து போடுறேன். ஒசூரில் இருக்கவங்க யாராவது வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோன்னா நான் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷோரூமோட கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும். ஏன்னா இப்போ ஸ்கார்பியோனா பழைய ஸ்கார்பியோ தான் நிறைய பேர் வந்து ஓட்டியிருப்பீங்க, அதோட மைண்ட் செட் உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இந்த புது ஸ்கார்பியோவில் இருக்க இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எல்லா வெஹிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் மென்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20% இம்ப்ரூவ்மெண்ட், 30% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 100% இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் ரைட் குவாலிட்டி, இன்ஜினு, சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, ஃபீச்சர்ஸு, அது எல்லாமே இந்த ஸ்கார்பியோலாம் சூப்பராக மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். க்ரூஸ் கண்ட்ரோல் அது ஆர்க் செட் ஆகி நமக்கு வந்து போயிட்டுருக்கு. வெஹிக்கிள் எனக்கு எந்த இடத்துலையுமே நான் இப்போ 120, 130 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கூட எனக்கு வெஹிக்கிள் அன்ஸ்டேபிளாக வந்து ஃபீல் ஆகலை. ஸ்லோ ஸ்பீடில் யூஸ் பண்ணும் போதும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸ்டியரிங் எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, வெஹிக்கிள் வந்து திருப்ப முடியல. இப்போ பாருங்கள், இந்த 80ல் வந்து ஸ்டியரிங் அவ்வளோ வெயிட் ஆட் ஆகிடுச்சு. இதுதான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளுக்கு வந்து தேவை. அது இந்த SUVஸ்லேயே கொடுத்துருக்காங்கிறது ஒரு சூப்பரான ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அழகாக லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் இந்த டிரைவர் சீட்டில் இருக்க அந்த லம்பார் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ட்ரைவ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னா அந்த லம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ சீட்டில் இருக்க ஃபீச்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி சொல்கிறது, அந்த ஸ்பைனெல்லாம் உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்கிறதுனால லாங் ட்ரைவ்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து போகலாம். நிறைய பேர் இந்த வெஹிக்கிள் வந்து ஓட்டியிருக்காங்க. ஃப்ரம் பெங்களூர்லேருந்து மும்பை வரைக்கும் ஆன் ஸ்ட்ரெச் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஓட்டி ரிவ்யூஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க சொல்லும் போது எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. நான் இப்போ ஓட்டி பார்க்கும்போது அந்த வண்டியில் இருக்க ஃபீச்சர்ஸ் அந்த திங் எல்லாமே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது.
எல்லாமே இப்போ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட்டில் இருக்க கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் டெடிகேட்டட் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே டச் பேஸ்டாக வந்து போயிட்டுருக்காங்க. அது அந்தளவுக்கு சேஃபே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கே கை வைப்பீங்க உங்களுக்கு தெரியாது. பட் இந்த இடத்துல வந்து அந்த சேஃப்டிக்குண்டான திங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வித் நர்ல்டு ஃபினிஷில் அந்த ஏசிக்குண்டான இதெல்லாம் வருது. ஜஸ்ட் ஒரு 1 to 2 times பழகிட்டாவே நீங்கள் ரோட்டில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு இதில் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். பாருங்கள் 4th gear நான் ப்ரெஸ் பண்ணதுமே வெஹிக்கிள் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஈஸியாக நான் லைன் சேஞ்ச் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ வரும் ப்ரோ? சார் டிபெண்ட்ஸ் அந்த கஸ்டமர் டிரைவ் பொறுத்து மாறும். ஓகே. நார்மலாக என்னுடைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புதுசாக ஒரு 1 year வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. 16 தாராளமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். 16 வருது. 16 வருது. ஓகே. இப்போ இந்த க்ரூஸு நார்மலாக ஒரு 80 to 100 நார்மல் ஃபேமிலி டிரைவ் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாகவே நமக்கு வந்து கிடைக்கும். வித் ஏசியோட சார். வித் ஏசியோட. ஓகே. ஏன்னா இன்னும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு ஹைவே கிருஷ்ணகிரி இது மாதிரி வந்துட்டு ஹைவே யூசேஜ் இருக்கிறவங்க 16.8 வரைக்கும் வந்துட்டு ஓகே கிட்டத்தட்ட 17 வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது இப்போ நான் சொல்ல மறந்த ஃபியூச்சர் நீங்கள் சொல்கிறதுனா கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஐகானிக்கா இந்த எஸ்யூவி டிரைவிங் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஓகே அது டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஜிப்ஸாப் ஜூம். இதில் டாப் மோட் எது? ஜூம். ஓகே கைஸ், நான் இப்போ ஜாப்பில் தான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஜாப்லேயே அவ்வளோ ரெஸ்பான்சிவாக எனக்கு இன்ஜின் வந்து இருந்துச்சு. இப்போ ஜூம் தான் வந்து ஹையஸ்டா சேஞ்ச் ஆகல. வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தால் சேஞ்ச் ஆகுமோ? ஜூம். ஓகே. இப்போ ஜூமில் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் இருக்கிறதுலே பவரான இது. இதில் ரெஸ்பான்சிவாக இருக்கான்னு பார்ப்போம். வாவ், ஜாப்பில் எனக்கு சத்தியமாக சொல்ல போனால் எதுவுமே எனக்கு வந்து தெரியல. அந்த புல் வந்து லீனியரான புல்லாக இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு ஸ்போர்ட்டியரான வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரியே இருக்குது. அந்த 2.2 லிட்டரோட என்டையர் கேபிலிட்டியுமே இப்போ தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வெஹிக்கிள் என்ன வந்து தூக்குது, சீட்டில் சாத்திட்டு வந்து போகுது அது வாட்டுக்கு. ஃபுல் டர்போ ஆப்ஷன். ஃபுல் டர்போ நம்மளுக்கு வந்து ஆன் ஆயிரும். வாவ் அப்படியே புல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, அதனால தான் நான் ஜாப் மோடு போட்டது. எனக்கு சிட்டி டிரைவபிளுக்கு வெஹிக்கிள் வந்து நல்லா இருந்துச்சு. லோ ஸ்பீட்லேயே எனக்கு வந்து பிக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. இது பாருங்கள் ஆட்டுக்கு போகுது புல் பண்ணிட்டு வெஹிக்கிள். வாவ், ஸ்பீடு ஏறுறதும் எனக்கு ஜாப் மோடு கூட இந்த ஜூம் மோடில் வந்து சூப்பராக தெரியுது அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஜிப் வந்து நார்மலா இல்லை அது ஈகோ மாதிரியா? ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ மாதிரி சார். ஈகோ மாதிரி. ஓகே. ஜாப் வந்து நார்மல் மோடு. நார்மல் மோடில் உங்களுக்கு அந்த டிரைவ் குவாலிட்டி ஸ்பீடு அது எல்லாமே அடிக்குவேட்டாக கரெக்டாக ஒரு வெஹிக்கிளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி வந்துருக்கும். ஓகே, நான் வந்து ஃபீல் பண்ணேன். இப்போ இந்த ஜாப்பில் ஜூமில் வந்து போட்டதுமே ஃபுல் ஸ்போர்ட்டியராக வந்து போயிட்டு இருக்கு. பிரேக்கெல்லாம் சரியான கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. சரியான ரெஸ்பான்சிவ் காசுலாம். இப்போ பாருங்கள் 6th gearல 60 பிக்கப் ஆகிட்டு இருக்கு அது வாட்டுக்கு. 2000 RPM மேலே அந்த டர்போ கிக்கினானதும் சீட்டில் சாத்திட்டு அப்படியே வெஹிக்கிள் போயிட்டே இருக்கு. 800 ஒரு ஸ்பீடே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கு இந்த வெஹிக்கிளில். இப்போ வெஹிக்கிள் ஸ்பீடு போகிறது மேட்டர் இல்லை. எல்லா வண்டியுமே வந்து ஸ்பீடு போகும். நல்ல இன்ஜின் கொடுத்தாங்கன்னா எல்லா வண்டியுமே ஸ்பீடு போகும். அந்த ஸ்பீடை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட அந்த சஸ்பென்ஷனோட டியூனிங்கு, ஸ்டேரிங்கோட டியூனிங் அதெல்லாம் தான். ஈஸியாக நான் இந்த டிராஃபிக்கிலோடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வெஹிக்கிளை. செம்ம ரைட் குவாலிட்டி ஃபீல் இதெல்லாம் வந்து கிடைக்குது. ஓகே, வீடியோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். வேறு எந்த வெஹிக்கிளில் வந்து டிரைவ் ரிவ்யூ நான் வந்து போடணுன்னு கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். எதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதுவும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே கீழே வந்து கொடுக்குறேன். மஹிந்திரா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண விரும்புனீங்கன்னா அவங்க கன்சல்டன்ஸ்லாம் கால் பண்ணி அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா திருப்பியும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல். அண்டில் தென் பை ஃப்ரம் கிறிஸ் வியூஸ்.